பார்த்து 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 மேலே மேலே வரப்போதும். ஒரு கொஞ்ச நேரம் தான் பெஞ்சது. மீன் இறக்கியாச்சா? இல்லை சட்டிகள் பானையெல்லாம் போகுது பாருங்க. அதில் வந்து நீளமாக தெரியும். இங்கே முன்னுக்கு வந்து வெள்ளம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வெறியின சும்மா அப்படி ஆறு மாதிரி பாயும். ஆமா, அப்படியே இந்த ஒரு நாள்ல பெஞ்ச மழையில ரசா செம்ம வெள்ளம். அந்த நில மட்டத்துக்கு மேல அப்படியே ஏறி மழை வெள்ளத்தால் மாறி போயிருக்குது. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். என்னடா வந்து கடலுக்கு பக்கத்தில் நிற்கிறான்னு நினைப்பீங்க. அதாவது எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை வடமராட்சியில் வந்து இன்றைக்கி அக்டோபர், அதாவது 21ஆம் தேதி சரியாக வந்து ஒரு 10 மணி போல் ஒரு மழை ஒன்று வந்துச்சு பாருங்க. உண்மையாக தாங்க முடியலை, அந்தளவுக்கு சரியான மழை. அப்படி குறிப்பிட்ட ஒரு 2 மணித்தியாலத்தில் பெஞ்ச மழையில் வந்து நிறைய வெள்ளமெல்லாம் மூட்டுக்குள்ளே வந்து சரியான வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு சும்மா என்ன சொல்கிறது, ரோட்டில் வந்து பார்க்கல. அந்தளவுக்கு சரியான மழை, அடமழைன்னு சொல்லலாம். அதால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னால எங்கள்கிட்ட வீட்டை இருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த ஊருக்குள்ளே போய் வந்து இந்த மழை இந்த வெள்ளங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது, எப்படி வந்து கனமழை பெய்யுன்னு சொல்லி அப்படியே இந்த கடற்கரையை பார்த்துக்கொண்டு அப்படியே இந்த குறிப்பிட்ட இடங்கள் வந்து எங்கள்கிட்ட பருத்துட்டே வந்து சுற்றி பார்க்கலாம். முக்கியமாக உறவில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கொஞ்ச நேரம்தான் பெஞ்சது, அதுக்குள்ளே பாருங்கோ அவ்வளோத்துக்கு வந்து தண்ணீர் அணிக்கன்னு சொல்லியா முடியலை. இங்கால பின்னுக்கு போய் பார்த்தா தெரியும். மோட்டர் பைக்கில் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்குது. இது பாருங்க. ஆமாம் சரியா, இது மட்டும் இல்லை, ரோட்டுக்கு போய் பார்த்தால் சும்மா ஆறு மாதிரி பாயுதான் தண்ணி. இது ஒரு 2-3 மழைத்தியாலத்துக்குள்ளே பெஞ்ச மழையா இவ்வளமும். இந்த கிணத்தை பாருங்க, அப்படியே இந்த ஒரு நாளில் பெஞ்ச மழையில் அப்படியே வெள்ளம் வந்து அப்படியே ஏறி இந்த கிணத்துக்குள்ளே போகுது. இந்த சைட்டால் இது எங்கண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு உண்டு. இப்போ ஜூஸ் பண்ணுறது குறைவு. முந்தி வந்து இந்த துலா போட்டு இதில் வந்து தண்ணி அல்றது பாருங்க வந்து அவங்களுக்கு தெரியல. ரைட், இதால் அப்படியே பின்னுக்கு போமா. இங்கால எங்கண்ட ஒரு காணி ஒன்று இருக்குது சரியா. கடவுளே ரசா, என்னடா இது வெள்ளம், நிலம் ஒன்றுமே தெரியலையா, வெள்ளக்காடாக தெரியுது. அப்படியே பார்க்க ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன குளத்தின் அணைக்கட்டை வந்து திறந்து விட்ட என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வெள்ளம். ரோட்டில் வந்து அங்கே பாருங்க தான் தெரியல உங்களுக்கு, அங்கே ஒரு பனை மரம் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் மெயின் ரோட். நாங்கள் இப்போ அங்கே போக போகிறோம். காய வச்ச விறகுகள், மற்றது இந்த தேங்காய்கள், அந்த உரிச்சாப்புறவு பொச்சிருக்கல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்குது. இந்த வாளி, இந்த மரங்கள், கடவுளே. போன வருஷம் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த மழை பெஞ்சாப்புறவு இந்த மாதிரி வந்து இந்த இடங்கள்லாம் வந்து வெள்ளக்காடாக வந்து இருக்கேன்னு சொல்லி காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான். ஆனால் இன்றைய பார்த்தீங்களாண்டால் சரியா ஒரு 2-3 மழைத்தியாலம் பெஞ்ச மழைக்கு போன முறை வந்து என்ன மாதிரி, போன வருஷம் வந்து என்ன மாதிரி வந்து வெள்ளம் வந்துச்சோ அதே மாதிரி தான். சும்மா 2 மழைத்தியாலம் மழைக்கு இவ்வளோ வெள்ளம் என்றால் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் பெஞ்சால் சரி கதை. இது வந்து எங்கள்ட பழைய வீடு பாருங்க. வந்தா தண்ணி வந்து அந்த நில மட்டத்துக்கு மேலே அப்படியே ஏறி உள்ளே போகிறதுக்கு ஆயத்தான். இந்த கேட்டை திறந்து வெளியால் ரோட்டுக்கு போவோம்.
பாருங்கோ வெளியால் இந்த ஒழுங்கை வந்து என்ன மாதிரி வந்து இந்த மழை வெள்ளத்தால் மாறி போயிருக்குது. மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு நான் நினைக்கிறேன் அரை மணி நேரம் பிடிக்கும் போல். இந்த வெள்ளத்துக்கால நடக்கிறேன்டாங்க காலுக்கு மட்டத்தில் நிற்குதா முழங்காலுக்கிட்ட தண்ணி. ஆமாம் செம்ம வெள்ளம். இங்கே வரோங்க ஒருத்தரையும் காணலையா. ரோட்டில் ஒழுங்கில் வண்டி வாகனம்லாம் பெறும், ஆனால் அதையும் காணல இன்றைக்கு. இல்லாட்டிக்கு இதால் விதைக்க பார்க்கணும், வாக்கள் தவுண்டு சும்மா விழுந்தெலும்பி வரிக்கணும். அப்படி மெயின் ரோடு போம், உங்களுக்கு தெரியல வாங்க. மெயின் ரோட் எங்கள்ட சேனலில் வந்து இப்போ புதுசாக வந்து பார்க்குறாக்களுக்கு தெரியாமல்லோ எங்கள்ட ஊரில் வந்து மழை பெஞ்சால் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி, அதால் நான் இப்போ உங்களை எடுத்து காட்டுறேன். இப்போ போன வருஷம் வந்து மழை பெய்யக்கில் எப்படி இருந்தேன்னு சொல்லி எங்கள்ட வீடியோவில் போட்டிருப்போம், அவைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஒரு வருஷம் கழித்து வந்தாக்கள் தெரியாது, அதால் காட்டிக்கொள்ள பாருங்கோ. எங்கள்ட பருத்துறை வந்து மழை பெஞ்சால் என்ன மாதிரி வந்து இருக்குமென்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து வரப்பட்ட பாடு. சில பாருங்கோ ஒரு பாலம் ஒன்று இருக்குது, இந்த பாலத்துக்கு கீழால் வந்து தண்ணி மேவி அப்படியே ஓடிக்கொண்டிருக்குதா. அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது ஊருக்குள்ளே, அங்கே போகும். இதுக்குள்ளே அப்படியும் ஒரு ஆள் சின்ன பிள்ளையோடு நடந்து வந்தால் அப்படியே இடுப்புக்கு மேலால் தாக்கும். மெயின் ரோட் ஜனங்கள் ஒருத்தரையும் காணல. ஒரு 5-6 வண்டி வாகனம் தான் போகுது. இதில் வேறங்க ஒரு ஐயா ஒரு ஆள் மலைக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டுட்டார். அதுக்கு இப்போ என்னென்று வந்து போகிறேன்னு தெரியல வீட்டை. இப்போதைக்கு விட்ட போகாது, இந்த மழை போய் விடாது. ஆட்டோ வந்துடுது, இதெல்லாம் போப்புறம் போமே வருவாமா வருவார். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ ஆட்டோக்குள்ளே ஏறியாச்சு. நீங்கள் இனிமேல் வடிவாங்கிற பருத்துறையை வந்து பார்க்கலாமா. இந்த ஒரு நாள் மழையில் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோவில் நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கின்றோம். என்றால் நடந்தெல்லாம் போயிடலாம், தெரியுமோ கஷ்டம். உண்மை ஏன்னா ரோட்டில் வண்டி வாங்கினாங்க ஒன்றையும் காணலையே, கடையெல்லாம் மூடியாச்சு. நான் நினைக்கிறேன் ஒருத்தர் சமைக்க மாட்டோம் போல. என்ன இப்போ சமைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், மரக்கறி கடையெல்லாம் பூட்டாக இருக்கும் சிலது. ஒரு 5-6 தலைக்கு சொப்பின் பேக்கெல்லாம் போட்டுக்கொண்டு ஆள் மழைக்கால நினைஞ்சு போகிறாங்க. டவுனுக்கிட்ட வந்தாச்சா? அப்போ ஒரு நாள் மழைக்கு இந்த நிலைமை என்றால் 6 நாள் தொடர்ந்தா. 6 நாளைக்கு இருக்கா? நான் நினைக்கிறேன் சரியா ஒரு 9 மணிக்கு பிறகு தான் ஆரம்பிச்சதா இந்த மழை. 10 மணியோ? மழை பெருசு. அம்மா அடிடா படி ரொம்ப அடி தெரியுமோ தண்ணி. அப்படியே போனுக்கு வந்து அப்படியே தெரிச்சு வந்து பறந்தது. அவனும் ஒன்றும் செய்யலாது. அம்மா இங்கால கொஞ்சம் குறைவு. கடற்கரை போய் பார்ப்போமா? கடற்கரை சைடு போனால் பார்க்கலாம் வடிவா. டவுனில் ஆக்களே காணலையே, பஸ்ஸுக்கு போகிற ஆகிற மாதிரி தான் நிற்கணும்வா.
பஸ் போகிறக்கு நிற்குது. ஓகே, அப்படியே நேராக போமா, கடற்கரை சைடு போ. அப்படியே காபருக்கு இறங்கி விட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு பார்த்துட்டு போமா. முதல் வந்து நல்ல சைலண்டாக இருந்தது. அப்படி உள்ள விடு, பருத்தித்துறை ஹாபர். அப்படி ஏன்னா இங்கெல்லாம் பெருசாக மழையை காணல. இங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேண்ணா. இதில் சைட் பண்ண வரேன், இறங்குவோம்மா. ஓகே, இறங்குவோம். வந்தாச்சு. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு படகொண்டு அப்படியே கவுண்ட் இருக்குது. அது என்ன காரணம்னு நான் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவேன், சரியா? பாருங்க, எங்கண்ட வடமராட்சி பருத்தித்துறை கடற்கரையை. இந்த அலையெல்லாம் வந்து இன்னும் அடிக்க தொடங்கல, இல்லாட்டி இதில் நிற்கல. அது சும்மா தூக்கி எறியும். அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு ஒரு கடல் அந்த ஹாபர் அந்த விளிம்பு வரைக்கும் போவோமா. என்ன வரும் இதில் வந்து அந்த கடலை வந்து தங்கி நின்று தொழில் செய்வினம் இல்லை, மீன் பிடிப்பினம் இல்லை. அதில் ஒரு போட் ஒன்று நிற்குது. இந்த என்ன செய்யணும், ஆக்கள் சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்களோ? ஓகே ஓகே. அப்போ என்னென்ன போக போகிறீங்க? அஸ்லாமே போகிறது. போய் வந்துட்டீங்க. மீன் இறக்கியாச்சா? இறக்கி முடிஞ்சு. ஓகே ஓகே, ரைட் ரைட். அப்படியே நான் நேராக போனோமாண்டா. அதில் நீங்கள் பார்க்குறீங்களோ, அது அப்படியே வல்வெடுத்துறை, தொண்டமனாறு, காங்கேசந்துறைக்கு இந்த வீதியில் அப்படியே போகலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் முன்னால் போவோமா. அப்படியே கடலெல்லாம் வந்து அப்படியே கிளங்கி போட்டு பார்த்தீங்களோ, அப்படியே தனி அப்படியே நீல கலரில் தெரியும். இது வந்து ஏதோ ஒரு மஞ்சள் அந்த மண் நிறம் மாதிரி. ஏன்னாலும் இந்த அலையெல்லாம் வந்து அப்படியே அடித்து எல்லாம் கலங்கி போட்டுது. பாருங்க, அதில் வந்து நீளமாக தெரியும். இங்கே முன்னுக்கு வந்து ஒரு கலங்கின மாதிரி. இதனால் தண்ணி இந்த வேகம் வந்து கீழே வந்து அவ்வளோத்துக்கு அதிகமாக இறக்கல, எல்லாம் கலக்கப்பட்டு கீழே உள்ள மணல் எல்லாம் வந்து அப்படியே அடித்து கொண்டு வரும். அதனால் வேறங்க அப்படியே புகை மூட்டை மாதிரி தெரியுது, ஒன்றுமே தெரியும் இல்லையா? ரைட், போவோம். கடலில் சுற்றி பார்த்தாச்சு நார்மலாக. அடுத்தது இந்த கரையோர பகுதியை போய் பார்ப்போம்மா. எங்கே கூட முள்ள நிற்குமோ அங்கே விட வண்டியாவா? மழை விட்டுட்டு இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏடி சரிங்க. அதை இந்த ஊரில் இருக்கிற அந்த தண்ணியில் வந்து அப்படி இந்த கடலை நோக்கி வருது. ஆமாம், இந்த ஒரு வாய்க்காலால் வேறு வந்தா எப்படி வருது. இது சும்மா நார்மல். இது நார்மல். ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இது நார்மல். இல்லாட்டி சும்மா அப்படி ஆறு மாதிரி பாயும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பெஞ்சது, ஆனால் நல்ல மழை. உம்மா பின்ன கடலை நோக்கி போகுது தண்ணியெல்லாம். இங்கெல்லாம் வேறங்க வெள்ளம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வெறியின மக்கள்.
என்ன வெள்ளம் பார்க்கவோ? ஐயா இது நோமல் என்ன? இது நோமல். இன்னொரு ஒரு இல்லாம பெஞ்சால் இதால ஏறிப்பாங்க இந்த நாள். அதான் 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 இது நோமல். இன்னைக்கு பரவாயில்ல. அதான் 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 உண்மை ஏன்னா ரைட். அடுத்த ரிப் ஆரம்பம் வரட்டே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்றால் பருத்தித்துறை கொட்டடி ஏன்னா அந்த கடற்கரை சைட்டால் அப்படியே போயிட்டு அந்த கரையோர பகுதியை பார்ப்போம். இங்கால வெள்ளம் நிற்காது. கரையோர பக்கம் வந்து பெருசாக வெள்ளம் நிற்காது, போயிடும் ஏன்னா. ஏன்னா இஞ்சாலையும் வெள்ளம் வருதோ தம்பி? இந்த ஊருக்கு என்ன பேர்? இந்த ஒழுங்கைக்கு மணவழுங்க ஏன்னா. ஓகே ஓகே ஓகே. பருத்தித்துறை மணவழுங்கு. தண்ணி என்ன ஓமா இருக்குது பாருங்க இதுல. அம்மா இவ்வளோ தண்ணியும் பெருதுடாப்பா. இந்த பாலம் இப்போ கட்டினாலும் கொஞ்சம் ஓகே, இல்லாட்டி சரி. போலாமே இந்த ஆளுல நிற்கிறேன். சரியா அதானே அஷ்டமி போலாமோ? ஓகே பார்த்துரு. ஓ ஓ அண்ணா தண்ணி வாங்கல போந்தானே பார்த்து போமா அப்படின்னா. ஓகே ரைட்டா. ஆளும் போதானே. இந்த ஒழுங்கி வேறு தண்ணி இல்லை. அம்மா கடவுளி. தம்பி ஸ்கூல் முடிச்சு போகிறான். சும்மா பாயுதா. விட்டேன் நான் நினைக்கிறேன் வீடுகளுக்கு மேலே ஏறிடும் போல. ஏன்னா அதான் அம்மாங்கள் எல்லாரும் வந்து பாக்கினோம். திருப்பி வந்துட்டு மலை என்ன சட்டி பானை இல்லாமல் வந்து கொண்டு எடுத்து வெள்ளம் தெரியலையே. இல்லை சட்டிகள் பானையெல்லாம் போகுது. இந்த எல்லாம் மழையா கஷ்டம். பார்த்து 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 மேலே மேலே வரப்போதோ கஷ்டம். அப்போ அடுப்பு ரிவர்ஸ் வருது. ஓ அந்த அங்கே அடிக்குது. அந்த அதனால் ஏறி வருது தண்ணி. அப்போ பின்னுக்கட்டு பின்னுக்கட்டு. நாங்கள் வந்த பாதைக்கால வந்து போயலாம் போகுது. என்ன தண்ணி வந்து அவ்வளோத்துக்கு மோசமாக மேலே நிற்கிறதால ஆட்டோக்குள்ளே வந்து தண்ணி ஏறினா அப்புறம் இறங்கு ஸ்டார்ட் நின்றுச்சுன்னா அப்புறம் சரி. அதனால் நான் திருப்பி கொண்டு கரையோர பகுதிக்கால போவோமா? சரியோ இதால் போனாங்கள் திருப்பியாச்சு. இதில் ஒரு தென்னங்குத்தி இருக்க பார்த்து அதானே. திருப்பி கொண்டு வந்தாச்சு.
இதான் வடமுனை. இதில் வந்து அப்புறம் வடிவம் வந்து எடுத்து காட்டுவோம் வீடியோவில். என்ன பார்க்கணும் எல்லாரும்? தண்ணி குறை போவோம் நிற்க வேண்டாம். இந்த கட்டை பெரிய ஒன்று வேற வந்தேன். போவோம் இந்த தண்ணியில் பிறகு வந்தேன். சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கிட்ட ஜாழ்ப்பாணம் இடத்துல வந்து இந்த ஒரு நாளில் வந்து பெய்ய ஆரம்பித்த மழையால் வந்து வெள்ளத்துக்கு தண்ணிகள் வெள்ளங்கள் வந்து இருக்குது. மழை பெய்கிற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஊர்லேயும் வந்து மழை பெஞ்சு தந்தால் மறக்காமல் அதை பற்றின கருத்தை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.